கோவில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. குடமுருட்டி ஸ்ரீ சாது சாமிகள் ஆசிரமம். அண்டி வருபவர்களின் பிறவிப் பயனை ஞான திருஷ்டியால் கணித்துக் கூறிய மகான். பக்கத்துல இருந்து ஒருத்தர் முடியாத வராங்க, கதவை திறந்து வைங்க அப்படின்னு சொன்னார்னா கரெக்டா அவர்கள் அந்த ஞான திருஷ்டியில எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த குடமுருட்டி ஐயப்பன் கோவில் நம்ம வந்துட்டாலே அவரை நம்ம காப்பாத்திடுவாரு, அந்த நம்பிக்கையோட வருவாங்க. கருவேல மரக்காட்டுக்குள் ஜீவசமாதி. குழந்தை பேரற்ற செல்வந்தர் பிள்ளைகள் பெற்ற அதிசயம். புகைப்படத்தில் பதியாத குடமுருட்டி சாமிகள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அபிராமம் அருகில் முத்தாதிபுரம் கிராமத்தில் அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அதாவது மானாமதுரையில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும், பார்த்திபனூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், கமுதியில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், அபிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், மானாமதுரையில் இருந்து கமுதி சாலையில் அமைந்துள்ளது அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஜீவசமாதி. இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோயில். இங்க சாது சுவாமியால சித்தரால உருவாக்கப்பட்ட கோயிலுங்கிறது பெருமை சேர்ந்தது. ரெண்டாவது நம்ம பக்கத்துல வடக்கூர் கிராமத்துல நம்ம இருக்கோம், வசிக்கிறோம். இந்த கோவில்ல நாகர்கோவிலிருந்து சுவாமிகள் அந்த வழியா வழிபோக்கில் வந்தவராக கேள்வி சொல்றாங்க. வழிபோக்கில் வரும்போது ஒரு இடையில ஒரு தேவர் ஒருத்தவரை பார்த்து, நான் அந்த மாதிரி திருச்செந்தூர் வழியா வரேன், எனக்கு பக்கத்துல கொடுமுலூர் முருகன் கோவில் வரணும், அந்த முருகன் கோயில் போறேன், உங்களோட சேர்ந்து வரேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவங்க சரி வாங்கன்னு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் பக்கத்துல ஆனச்சேரின்னு கிராமம், அங்கிருந்து வசிஞ்சிருக்காரு. அங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. ஏதோ சில காரணங்களால அவர் இங்க அபிராமம் பக்கத்துல முத்தாதிபுரம் இடத்துக்கு இருந்திருக்காரு. இங்க இருக்கும்போது இந்த கோயில் இடங்கள்லாம் அவருக்கு தான தர்மங்களா கொடுக்கப்பட்டது. ஏன்னா சாது சுவாமிகள் இங்க இருக்கும்போது பக்கத்துல கழுகு கோயில் பக்கத்துல இருக்கு, கழுகு மரம், இங்க போய் தான் தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு வருவாரு. 1937ஆம் ஆண்டு திருச்செந்தூர் வள்ளி குகையிலிருந்து நடைபயணமாகவே கொங்கணூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் நடைபயணமாகவே காசிக்குச் செல்ல வேண்டும் என்று புறப்பட்ட குடமுருட்டி சாது சாமிகளை மாட்டு வண்டியில் கொண்டிருந்த நில மிராசுதார் ஒருவர் பார்த்து விசாரித்துவிட்டு தமது மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஆனைச்சேரி என்னும் ஊரில் இறக்கிவிட்டுள்ளார். அந்த ஆனைச்சேரியில் கிட்டத்தட்ட 3½ ஏக்கர் நிலத்தில் முருகன் கோவிலை கட்டி நித்திய பூஜைகளை செய்து வந்துள்ளார். அன்று இருந்த விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த சில நபர்களால் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்த குடமுருட்டி சாது சாமிகள் ஆனைச்சேரியிலிருந்து புறப்பட்டார். ஆனைச்சேரியிலிருந்து புறப்பட்ட சாது சாமிகள் குடமுருட்டிக்கு அருகே இருந்த பிள்ளையார் கோவிலில் வெகுகாலம் தங்கியிருந்துள்ளார். அதன் பிறகு ஒரு இஸ்லாமிய அம்மையார் தற்போது குடமுருட்டி சாது சாமிகளின் ஜீவசமாதியாகி இருக்கும் இடத்தை அவருக்கு கொடுத்துள்ளார்.
சாது சாமிகள் அந்த இடத்தில் எவ்வித தடங்கலும் இன்றி தியானத்தை தொடர்ந்துள்ளார். அப்போது விஷக்கடி, பூச்சிக்கடி, கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு தம்மாலான மருத்துவம் செய்து அவர்களை குணப்படுத்தியுள்ளார். விஷக்கடி, பூச்சிக்கடி, இந்த மாதிரி கொடிய நோய்கள் எல்லாமே குணப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்ம சாது சுவாமிகள் சீவசமாதியோட சங்குமார் கம்பெனியால அவங்களால கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற கோயில். ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு காரியம் நினைச்சு வந்து இங்க வேண்டி வரமோ அது நியாயமான கோரிக்கையா இருந்தா சுவாமிகள் நடத்தி கொடுக்குறாரு. சாது சுவாமிகள் வந்து இந்த ஐயப்பன் கோவில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில், குடமுட்டை ஐயப்பன் கோயில் அவரால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டப்பட்டப்பட்டது. சாமி செய்வது சாமி வந்து சாது சுவாமி ஐயப்ப சாமியை பார்த்து தவம் பண்ற மாதிரியே இருப்பாரு. விஷக்கடி, பூச்சிக்கடி யாராவது கொடிய நோயா இருந்தாலும் வருவாங்க. அவர் சொல்லிடுவார், இந்த இடத்துல இருந்து நம்ம அவர் இருந்த இடம் பக்கத்துல அருகில் இருக்கு, அங்கேதான் அவர் இருந்து, இது சீவ சமாதி, அவர் வாசல்ல யாரு வரான்னு இங்கிருந்தே சொல்லிடுவாராம். அதில் சுவர்கள், கோயில், தியான மண்டபம் என இன்று மிக நேர்த்தியாக இருக்கும் அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஆசிரமமானது ஆரம்ப காலகட்டங்களில் கருவேல மரங்களால் சூழப்பட்ட காடாகத்தான் இருந்துள்ளது. சில பலகைகளை வைத்து கட்டி குடில் அமைத்து குடமுருட்டி சாது சாமிகள் மட்டும்தான் இங்கு தன்னந்தனியாக வசித்து வந்துள்ளார். 1971ஆம் ஆண்டிற்குப் பிறகுதான் ஐயப்பன் கோவிலை கட்டி மலேசியாவிலிருந்து பூசாரியை வரவழைத்து பூஜைகளை செய்ததாக சொல்லப்படுகிறது. அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளுக்கு அற்புத சக்திகள் இருந்ததாகச் சொல்லப்படுகிறது. அதாவது தொடர்ந்து 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தியானத்தில் இருக்கும் சாது சாமிகளின் ஆன்மாவானது அவரது உடலை விட்டு பிரிந்து சென்று தமக்குள்ள கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மீண்டும் சாது சாமிகளின் உடலோடு வந்து ஐக்கியமாகிவிடுமாம். அடுத்து விஷக்கடிப்பட்டு இவரிடம் வரும் நபருடைய விதிப்பயன் முடிந்தது என்பதை உணரும் குடமுருட்டி சாது சாமிகள் அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுவாராம். அப்படி குடமுருட்டி சாது சாமிகள் கூறிய அந்த நபர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே மரணமடைந்து விடுவாராம். இன்றும் அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் அற்புதங்களைப் பற்றி பேசும் அபிராமம் பக்தர்கள் இப்போ பக்கத்தில் நம்ம காலவாசல் செங்கல் சூளை இருக்கு. இன்னைக்கும் கோயிலுக்கு செங்கல் வந்து கோயில் ஒரு லோடு வந்து அவங்க இறக்கி கொடுத்துருவாங்க இப்போ பக்கத்தில் உள்ள சேம்பர்லேருந்து. அதே மாதிரி இந்த கோயில் கட்டடங்கள் எல்லாமே தான தர்மங்களாக கொடுக்கப்பட்டு சுவாமியில் இருந்து அந்த கோயில் நாகர்கோயிலேருந்து வந்து வழிபோக்கில் வந்தாங்க. எத்தனை ஆசிரமம் இது யாருக்கும் சரியா தெரியல. இது 23 ஆசிரமம் சொல்றாங்க. அவர் வயது யாருனாலும் கணிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து அகத்தியர் காலத்துல இருந்து அவர் அங்கிருந்து வந்தவர் சொல்றாங்க. அவர் வயது எல்லாமே யாருக்கும் தெரியாது. சுவாமிகள் வந்து வயதையும் அவர் எங்கிருந்து வந்தாருன்னு யார்ட்டையும் சரியா சொல்லலை. அதே மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் முறையில் வந்தவங்க யாருமே எங்களோட ரிலேஷன் தான் சொல்லி இந்த கோயில வந்து அபகரிக்கவோ மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கு வரல. இது வரைக்கும் கோயில் வந்து சுவாமி காரியம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு சாது சுவாமி காசி யாத்திரை செல்லும் முன் கொங்கனூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்த அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குடமுருட்டி மண்ணில் அதிஷ்டானம் ஆகியிருப்பது தங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியம் என்று நினைக்கும் பக்தர்கள் சாது சாமிகளின் அனுக்கிரகம் ஒருவருக்கு பரிபூரணமாக இருந்தால் மட்டும்தான் இத்தலத்திற்கு வந்து சாது சாமிகளை தரிசிக்கவே முடியும் என்று கூறுகின்றனர். ஜாதி மதம் பேதமின்றி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் வாழ்ந்த மகான் ஜோதி வடிவில் இன்றும் மக்களுக்கு காட்சி தந்து அருள்பாலிக்கும் சித்த புருஷர், பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய ஞானி, இப்படி பலதரப்பட்ட பெருமைகளுக்கு உரிய அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகள் 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிஷ்டானம் அடைந்தார். பக்கத்துல இருந்து ஒருத்தர் முடியாத வராங்க, கதவை திறந்து வைங்க அப்படின்னு சொன்னார்னா கரெக்டா அவர் அந்த நாண திருஷ்டியில வந்து எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த குடமுருட்டி ஐயப்பன் கோவில் வந்து நம்ம வந்துட்டாலே அவரை நம்ம காப்பாத்திடுவாரு, அந்த நம்பிக்கையில வருவாங்க. எவ்வளவு பெரிய விஷக்கடி, பூச்சிக்கடி, கொடிய நோய்களாலும் குணப்படுத்திடுவாரு. சாது சுவாமிகளால இன்னைக்கு நிறைய பேர் பலனடைஞ்சு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வந்து சாமி ஆலயத்துல வந்து நிறைய பேர் வழிபட்டுட்டு அவர் வந்து பார்த்த பாக்கியம் பெரிய பாக்கியம் நிறுவுவாங்க. இன்னைக்கு வந்து சாமிகள் மறைவாயிட்டாரு. 1990 ஆனி மாசம் சித்திரை நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை நவமி திதியில மறைவாயிருக்காரு. ஆனா இருந்து மக்களுக்கு எல்லாத்தையும் காட்சி கொடுத்து இன்றும் ஜோதி வடிவில் வந்து இறைவனா அவர் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு.
இந்த சன்னதிக்குள்ள எல்லாரும் வர முடியாது. ஏன்னா சுவாமியோட அனுக்கிரகம் இருந்தாதான் இந்த சாது சுவாமி ஆலயத்திற்குள்ள வர முடியும். அது போக இங்க வந்து நம்ம சுவாமிகிட்ட வந்து விபூதியா இருக்கட்டும், ஒரு சின்ன தேங்காவா இருக்கட்டும், இந்த கோயிலில் உள்ள எந்த ஒரு பொருள் அதை எடுத்துப்போ அவரோட அனுமதி இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த கோயிலை வந்து நாங்கிற எண்ணத்தோட யார் வந்தாலும் வெளியேற்றிடுவாரு. இந்த கோயிலில் வந்து சுவாமி கிட்ட வந்து அனுக்கிரகம் அவரோட அனுக்கிரகம் கிடைச்சா போதும், சுவாமி தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சாலே போதுங்கிறவளை வந்து கடைசி வரை இன்னைக்கு வரைய சுவாமி சன்னதியை வந்து மிதிக்க விடுறாரு. மாசம் மாசம் வர பௌர்ணமி அன்னைக்கு சுவாது சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது. அன்னைக்கு அன்னதானம் நடைபெறும். அது காலையில ஒரு 9 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச 10-10:30 மணிக்கு அது தீவாரம் ஆயிரும். அன்னதானம் நடக்கும். ஒரு 3 மணி வரையா தொடர்ச்சியா நடக்கும். இப்போ கோயில் மக்கள், வெளி மக்கள் நிறைய வர்றாங்க, சாமி தரிசனம் பண்றாங்க. இங்க வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாலே ஒரு மனமாற்றம், நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்குறாரு. இந்த கோயிலுக்கு வந்து அவங்க நினைச்ச காரியம் உண்மையா இருந்து நேர்மையா இருந்தா நடத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி சுவாமிகிட்ட வந்து நிறைய பேர் சோதிச்சு பார்த்துருக்காங்க. அவர் சொல்றது வந்து இதா இருக்குன்னு சொல்லி மனசுல ஒண்ணு நினைச்சு வெளியில இருந்து வருவாங்க. ஆனா சொல்லிடுவாரு, நீ இதைத்தான் மனசுல நினைச்சிட்டு வந்த, என்னைய வந்து எப்படி நினைச்சதுன்னு அவர் சொல்லிடுவாரு. இங்க வந்து அவரை வந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை வந்து இது காயப்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே மனமாற்றமாகி இந்த கோயிலுக்கே தர்மங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த போராட்டமான வாழ்க்கையில் ஒளிரூபியான சித்தர்களையும், ஜீவசமாதியான மகான்களையும், ஞானிகளையும், யோகிகளையும், சன்மார்க்க சீலர்களையும் தேடி வணங்குகின்ற யாவரும் சித்த மரபுடைய அருள் மனிதர்கள் என்றால் மிகையாகாது. அத்தகு மனிதர்களுக்கு தங்களின் வாழ்வின் இலக்கை அடைவதற்கு ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்கள் சித்தர்களின் அருளால் வரம் பெற்று வந்துள்ளது. இந்த 2 நூலிலும் சித்தர்களை வணங்க வேண்டிய முறையையும், வாழ்வில் அருள் வருவதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறையையும், சித்தர்கள் மகான்கள் சொன்ன நல்ல கருத்துக்களை அறிவதற்கும் வந்துள்ளது. மேலும் இந்த 2 நூலிலும் 1008 மகான்களின் ஜீவசமாதி அடைந்த முகவரிகளும் 300 சித்தர்கள் அடங்கிய சித்தர்களின் படங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. அவரவர் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஜீவசமாதிகளை நேரில் சென்று வணங்கி அருள் பெறுவதற்காக இந்த நூல்கள் வந்துள்ளது. இது சித்தர்களின் அருளால் வெளிவந்த காலப்பெட்டகம் என்பதை இந்நூல்கள் மூலம் உணரலாம். இந்த 2 நூல்களிலும் பற்பல விசேஷங்கள் உள்ளது. அதாவது, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இந்த 2 நூல்களில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்து வாசித்தால் போதும், உங்கள் பிரச்சனைக்கான விடை கிடைத்துவிடும். அத்தகு அற்புதமான நூல்கள்தான் இந்த ஜீவ அமிர்தமும் ஞான அமிர்தமும். நம்முடைய தமிழ்நாட்டில் முதன்முறையாக சித்தர்கள் மகான்களுக்கென்று வந்த மாத இதழ்தான் ஜீவ அமிர்தம் மாத இதழ். இன்று யாரெல்லாம் சித்தர்கள் தகவல்கள் அளித்து வருகின்றார்களோ அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜீவ அமிர்தம் மாத இதழ்தான் வழிகாட்டியாக இருந்துள்ளது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. 12 ஆண்டுகளாக சித்தர்களின் வரலாறுகளையும் 1000க்கும் மேற்பட்ட மகான்களின் வரலாறுகளையும் உலகெங்கும் நடைபெறும் ஆராதனை, குரு பூஜை நிகழ்வுகளையும் வெளியிட்டு அரும்பணி செய்துள்ளது. அந்த ஜீவ அமிர்தம் தன் பிரதிபலிப்பாக பிரணவம் டிவி என்பதை யூடியூப் மூலமாக துவங்கி 1000க்கும் மேற்பட்ட மகான்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இத்தகு ஜீவ அமிர்தம் மாத இதழும் பிரணவம் டிவியும் சேர்ந்து செய்த அரும்பெரும் சாதனையை அப்படியே கடந்து போய்விட முடியாது என்பதற்காக எல்லா மகான்கள் சித்தர்களின் வரலாற்றையும் அவர்கள் செய்த சித்துகளையும் தொகுத்து உலகோர் யாவரும் தங்களின் நட்சத்திரப்படி சித்தர்கள் மகான்களை அறிந்து வணங்குவதற்காக அருளாளர்கள் 1000 என்ற ஒரு சிறந்த அற்புத நூலினை 27 நட்சத்திரத்தை 9 பிரித்து 3 பாகங்களாக சித்தர்கள் மகான்களின் பூரண அருளை யாவரும் பெறுவதற்காக ஜீவ அமிர்தம் ஆசிரியர் கோ. திருமுருகன் என்கிற பூரணநந்தன் ஐயா அவர்கள் வெளியிட்டு அருட்சாதனையை புரிந்துள்ளார்கள். இந்த அருள் நூலினை பல வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து பாராட்டி உள்ளார்கள். இந்த நூல் ஒரு வீட்டில் இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள் பிரபாவதி, இந்திரா சௌந்தரராஜன், சோ. மீனாட்சி சுந்தரம், ராஜேஷ், நடிகர் யோகிபாபு. ஆக உங்களின் இல்லத்திலோ உங்களின் அலுவலகத்திலோ இந்த ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம், அருளாளர்கள் 1000 என்ற 3 நூல்கள் இருந்தால் போதும். எல்லா சித்தர்களும் நீங்கள் இருக்கும் இடத்தில் வாசம் செய்வதை உணரலாம். வாழ்வில் நல்ல மாற்றத்தை காணலாம். எண்ணிய காரியங்களில் வெற்றிகள் அடையலாம். சித்தர்களின் மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய
3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.